ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லெனிஸ் டேஸ்டி வேல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிரில் சிக்கன். இது அவனில் பண்ண போகிறோம். இந்த கிரில் சிக்கன் ஹோட்டலில் எப்படி வாங்குகிறோமோ அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு எழுதி எடுத்துக்கோங்க. கம்மியான திங்ஸில் தான் ஈஸியாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் என்னென்ன மசாலா பொருட்கள் தேவையோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு சம அளவாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. 75 ml தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிராக இருக்கட்டும். பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸாக பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சப்போஸ் ரூம் டெம்பரேச்சரில் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. வெண்ணெயும் மசாலாவும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளோட சிக்கன் எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது மேலே கோட் பண்ணிக்கலாம். கை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளாடியெல்லாம் நல்ல மசாலா இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா ஊறி பிடிச்சு. இப்போ இதை நம்ம 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கலாம். இப்போ 3 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இந்த கிரில் ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம். கிரில் ஸ்டாண்டில் வெண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா கம்பிலையும் படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, நம்ம ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இருக்கட்டும். இப்போ கோட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை எடுத்து இந்த கிரில் ஸ்டாண்ட் மேலே வச்சு நம்ம அவனுக்குள்ளாடி வைக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கன்வெக்ஷன் மோடில் செட் பண்ண போகிறோம். கன்வெக்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க பட்டனில் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. 200 டிகிரி செல்சியஸ். அப்புறமா ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டு திரும்பவும் ரோலிங் பட்டன் பண்ணுங்கள். டைம் செட் பண்ணதுக்காக 20 மினிட்ஸில் வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்க, 20 மினிட்ஸில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பட்டனை அமுத்திக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம சிக்கன் ரோல் ஆகிட்டே இருக்குது. சுற்றி சுற்றி வருது. சரியாக 10 நிமிஷம் ஆனதும் நம்ம திறந்து எடுக்கணும். எடுத்து திருப்பி சிக்கனை மறு சைடு திருப்பி வச்சு திரும்பவும் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போது திருப்பி வைக்கலாம். திரும்பவும் உள்ளாடி வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டனை அமுத்திக்கோங்க.
முடிஞ்சதும் எண்டு காட்டிட்டு பீப் பீப் சவுண்டு கேட்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம சிக்கனை வெளியே எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. இப்போ ப்ரஷ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஹோல் சிக்கனையும் ப்ரஷ் பண்ணிக்கணும். இந்த வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் அவனில் வைக்க போகிறோம். திரும்பவும் சிக்கனை தூக்கி அவனில் வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரில் மோட் செட் பண்ணுறோம். கிரில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைம் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு செல்சியஸ் எல்லாம் கிடையாது. டைம் பட்டனை 15 மினிட்ஸுக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் செட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பட்டனை அமர்த்திக்கலாம். இவ்வளோதான். இது வந்து 15 மினிட்ஸ் உள்ளாடி இருந்து கிரில் ஆகட்டும். பாருங்க, எண்டு காமிச்சாச்சு. திரும்ப 15 மினிட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சிக்கனை வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இனி திருப்பி வச்சு திரும்பவும் 15 மினிட்ஸ் இதே கிரில் மோடில் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். மறுபடியும் வச்சாச்சு. 15 மினிட்ஸுக்குள்ளாடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரில் மோடை செட் பண்ணி டைம் செட் பண்ணிக்கோங்க 15 மினிட்ஸ். அப்புறமா ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இருக்கட்டும், நல்ல கிரில் ஆகட்டும். சப்போஸ் வந்து உங்களுக்கு கிரில் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திரும்பவும் எடுத்துகிட்டு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுக்கலாம். பாருங்கள், நம்மளோட கிரில் சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த கிரில் சிக்கன் கூட சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு மயோனைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதையும் கண்டிப்பாக இந்த கிரில் சிக்கன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். பாய் பாய்.